ஹாய், நல்லா சாப்பிட்டேங்க. அதனால் எப்போ வருதுங்க, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. 3 மணிக்கு மேலே தாங்க சாப்பிட்ருக்குறேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கொசுவெல்லாம் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்குது, பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. கொசு தொல்லை தாங்கவே முடியலைங்க. ஐயோ, முடியலைங்க. அப்படியே தனியாக ஒத்தாளாக நின்று ஒரே நிமிஷத்தில் படக்குன்னு காலில் விழுவேன். எல்லோரும் என்னை மன்னிச்சுட்டு போயிடுவாங்க தெரியுங்களா. நான்லாம் அப்படி தாங்க பேசுவேன், டெரராக பேசுவேங்க. நேரில் ஒன்றா படக்குன்னு ஐயா சாமி மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுவேன். அந்த திறமை என்கிட்ட இருக்குது. தனியாக ஒத்தாளாக நின்று காலில் விழுந்துட்டு நான் வெளியில் வந்தவன். என்னையுமே நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கலாய்க்கிறது நல்லாவே இல்லைங்க கொஞ்சம் கூட. என்ன ஒரு பில்டப் மகாராணி. தனியாக ஒத்தாளாக நின்று உட்காந்த இடத்துல சமாளிப்பீங்களா? எப்படி உட்காந்த இடத்துல மன்னிச்சிருங்க சாமி, மன்னிச்சிருங்கன்னு சொன்னியா? ஐயோ, டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே யாரோ ஒருத்தர் நம்ம பார்த்துக்கிட்டே போகிறாங்க. பக்கத்து வீட்டில் டீச்சருங்க அவங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல, அதனால் அமைதியாக இருந்துக்கிட்டேன். ஓகேங்க. ரொம்ப தாங்க முடியலைங்க கொசு தொல்லை, ரொம்ப மிசையாக இருக்குதுங்க. இந்த ஆள் அதை விட இருக்காதுங்க. இவங்களுக்கெல்லாம் என்னங்க பைத்தியங்க முடிச்சிருச்சுங்களா என்ன? ஐயோ, இவங்களையெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகி ஃபீல் பண்ணதெல்லாம் போய் இவங்க பார்த்தாலே எனக்கு செம்ம காமெடியாக இருக்குதுங்க. எங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச வரையில் எல்லா பக்கம் போய் குத்த வச்சு உட்காந்து அடி வாங்கிட்டு வந்துடுறது, இல்லைன்னா படக்குன்னு காலில் விழுந்துட்டு வந்துடுறது. இங்கே அப்படியே ஃபோன் முன்னாடி உட்காந்துட்டு நான் உட்காந்த இடத்துல வேலையை பார்ப்பேன். நான் பெரிய ஆள் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்னை எல்லாம் நான்லாம் ஒன்று முடிவெடுத்தேன்னா முடிவெடுத்தேன், அவ்வளோதான். முடிக்காமல் விட மாட்டேன். காலில் விழுந்தாவது என்னோட இதையும் நான் முடிச்சுட்டு தான் வருவேன். ஓகேவா? யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற? இப்படியெல்லாம் பேசுனா சிரிப்பு தாங்க வரும். நீங்களும் என்ன மாதிரி சிரிச்சு தானே இருப்பீங்க, டென்ஷன் ஆகிருக்க மாட்டீங்களா? ஏன்னா இன்னும் அந்த பட்ட பேரெல்லாம் எதுக்கு? தூக்கி போட்டுருங்க. பட்ட பேரெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அந்த பேருக்கு தகுந்த ஆளே நீங்கள் இல்லை. டம்மி பீஸ்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ரைட்டா? அப்புறம் குடும்பத்தையே தூக்கி போடுறது முடிவாயிருச்சு. உங்களுக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. ஓகேவா? என்னோடய வீடியோ உங்களுக்கெல்லாம் வருமா வராதா தெரியாது, நான் பார்க்குறேன்ல. அதனால் நான் என்னோடய கேள்வியை நான் கேட்குறேன், அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் திருந்துங்க, திருந்தாமல் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. மொத்தத்தில் நீங்கள் ஓடுறது ஒரு கண்டென்ட், அவ்வளோதான். ஓகேவா? நீங்களும் என்ன மாதிரியே பாருங்கள், ஜாலியாக பார்த்துட்டு போங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ஓவராக அப்படின்னு முகத்தை சீரியஸாக வச்சுட்டு பேசுவாங்க. அப்போ பார்த்து வீணு சிரிச்சிடக்கூடாதுங்க, சரிங்களா? பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரியாக்ஷன் கொடுத்து தன்னை ஒரு கெத்தாக காமிச்சிக்கிறாங்கல்ல. நம்ம போய் படக்குன்னு சிரித்தோம்னா அவங்களுக்கு அசிங்கமாக போயிடாதுங்களா? சொல்லுங்கள், அசிங்கப்படுத்தக்கூடாதுல்ல. 6-7 வருஷமாக இருக்கிறாங்க, ட்ராமா நல்லா போடுறாங்க. கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே காசு கொடுங்க, நிறைய காசு கொடுக்குறீங்கள. அடேங்கப்பா, நல்லவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் மனசு வராது. காசு கொட்டி கிடக்குது, என்ன பண்ணுவீங்க? சரி, நாளைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த காசெல்லாம் தேவைப்படலாம். அந்த அன்னைக்கெல்லாம் நீங்கள்லாம் பாவ மூட்டையில் கொண்டு போய் காசை கொட்டி வச்சுக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது அந்த பாவ மூட்டையிலேருந்து கொஞ்சம் கஷ்டம் எச்சா வரும், அவ்வளோதான். புண்ணிய மூட்டையில் கொண்டு போய் காசு போட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டங்கும்போது யாரோ ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு உதவி வரும். சரி, நீங்கள் பாவ மூட்டையை தான் சுமக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, சுமந்துட்டு போங்க, போய்கிட்டே இருங்க. ஓகேவா? இன்னையெல்லாம் நம்ம டென்ஷனே ஆகக்கூடாதுங்க. இது சும்மா எப்பா பார்த்தா ஒரு அளவுக்கு போட்டாதான் எல்லாருமே கொஞ்சம் உண்மையாக நம்புவாங்க. இது ரொம்ப ஓவராக இருக்குது. ஓவர் டோஸ் மக்களுக்கு கொடுக்குறியா? கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு மன உளைச்சல் கொடுத்த, இப்போ ஓவர் டோஸ் கொடுத்துருக்குற.
அதனால சரி கருமா இதுங்க வேலையே இதுதான் அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. சரியா? உன்னை பார்த்து கலாய்ச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே, கண்டினியூ உங்கள் கண்டென்ட்டை. எனக்கு ஜாலியாக பொழுது போகுதுன்னு வைய, தைக்கும்போது நல்லா ஜாலியாக பொழுது போக்காக இருக்குதுன்னு வைய, நீங்கள்லாம் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பீங்க, நான் பாட்டுக்கு தைக்கிற வேலையை பார்ப்பேன் சிரிச்சுக்கிட்டே. ஓகே, தேங்க்யூ, பாய். பாய்ங்க. பாய். சும்மா பேசுனாங்க, யாரும் என்னை பைத்தியம் நினச்சிக்காதீங்க. ஓகேங்க, நான் பைத்தியம்லாம் இல்லைங்க, தெளிவாக தாங்க இருக்கிறேன். சும்மா இவங்கள மாதிரியே நம்மளும் கொஞ்சம் பில்டப் கொடுத்து பேசுனா என்ன சொல்லுங்க? நான் பேசுனா நீங்கள் பார்க்க மாட்டிங்களா என்ன? ஓகேங்க, பாய். உங்கள் மனசில் ஏதாவது நான் தப்பாக ஐயோ அந்த பொம்பளை இப்படி பேசுன்னு நினச்சி என்னை மேலே கூச்சிக்காதீங்க. நான் தப்பாக பேசியிருந்தா கமெண்டில் என்னை திட்டிடுங்க. ஓகே, பாய்.